சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு நம்ம 11/7/1970 அவித்த முரளியுடைய 4வது பார்ட் அல்லது கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டோம். இது பார்ட்டிகளுடன் சந்திப்பு. அது படிங்க சிஸ்டர். அதுல நேத்து கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா, பயங்கரமா வெறித்தனமா இருந்துச்சு அந்த முரளி. இல்லையா? யுத்த மைதானத்துல ஆமா. பலகீனமானவர்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவ்வளவு தைரியம் வைக்கணும். பலகீனத்தை அழிக்கிறதுக்கு சலங்கை கட்டி ஆடணுன்றார். அதுல உங்க முன்னாடி ம். பாவிகள் நிக்க முடியக்கூடாது, நடுங்கணுன்றார். அந்த மாதிரி ஃபுல் அந்த பாவம்னா என்னன்னே தெரியாத அந்த ஒரு நிலையை அடையணுன்றார். அப்பதான் அது ம். சாத்தியம்ன்றாரு. நாளைக்கு சாக்கார முரளியில கூட அது சொல்லுவாரு. காட்சி கிடைக்கும். முழுக்க முழுக்க பாபா நினைவிலே நீங்க இருந்தீங்கன்னா, கெட்ட சிந்தனையோட உங்க முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, பயங்கர ரூபம் அவங்க அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்கன்றார். இப்படியெல்லாம் நடக்கும்ன்றார். அதனால தான் அந்த காளிக்கு அப்படி ஒரு ஓ! ரூபம் குடுத்து வச்சிருக்கிறாங்க. பயப்படுறாங்க இல்லையா? ஸோ அந்த அந்த மாதிரி மாதிரி காட்சி ஆகும்ன்றார். பார்த்திருப்பாங்க போல இருக்கு. போன ம். கல்பத்துல பார்த்திருப்பாங்களா இருக்கு. அந்த மாதிரி கரெக்ட். காட்சி. இல்லாட்டி எப்படி அவங்களால வரைய முடிஞ்சது? ம். இப்ப பாருங்க, நாம இருக்கிறது அமைதி. ஆனா அங்க வர்றது பயங்கரமான ரூபம். இதுதான் பக்தி மார்க்கத்துல அந்த ஒரு பக்தர்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுதுன்னா, ஆ காளி ரூபமும், இன்னொரு ஒரு ரூபமும் சிவனுக்கு துணையா வரும். என்னமோ கால பைரவனா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. சிவன் மாரி பிரத்யங்கிரா வீரபத்ரன். பிரத்யங்கிரா தேவின்னு ஒண்ணு இருக்கு. வீரபத்ரன். 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 அதே மாரி பெண் தெய்வமும் ஒண்ணு இருக்கும். காளியா என்னன்னு தெரியல. சிவன மாரியே இருக்கும். ஆக்ரோஷமா இருக்கும். அப்ப கிறிஸ்தவர்கள் கூட நமக்கு துணையாக 2 ஏஞ்சல் இருக்கோன்றது ஒரு விதத்துல இப்படிதான். ஆனா, முழுக்க முழுக்க பாபா நினைவுல இருந்தால் இது நடக்கும்ன்றார். எவ்வளவு பெரிய ரகசியத்தெல்லாம் போக போக வெளிப்படுத்துறாரு பாருங்க. இல்லையா? ஆமா. பொறுத்துக்கிறதுடைய பலன் அவ்வளோ இருக்குது. ஏன்னா, அதாவது சொர்க்கத்துக்காக தயாராகுறது மட்டும் இல்ல. இறுதி காலத்துக்கு நாம தயாராகுறோம். இறுதி காலத்துல அந்த பாதுகாப்பு வேணும்னா, அதுக்கு தான் இப்ப சேமிக்கிறது. அமைதி சக்தியை. ஸோ இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு பார்ப்போம் சிஸ்டர். பார்ட்டிகளுடன் சந்திப்பு. பார்ட்டிகளுடன் சந்திப்பு. ம். தற்சமயம் அனைவரும் என்ன விசேஷ முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? செய்தி கொடுப்பது இதுவோ சாதாரண விஷயம். விசேஷ ஆத்மாவாக ஆவதற்காக விசேஷ காரியமும் செய்ய வேண்டும். இன்றைய நாட்களில் உலகத்தில் இருக்கும் விசேஷ ஆத்மாக்கள் மேல் விசேஷ கவனம் கொடுக்க வேண்டும். ஒரு விசேஷ ஆத்மா மேல் கவனம் கொடுப்பதினால் அநேகர்களின் கவனம் இயல்பாகவே இழுக்கப்பட்டுவிடும். விசேஷ ஆத்மா மேல் கவனம் கொடுப்பதினால் விசேஷமாக அவர்கள் இல்லை, நீங்கள் விசேஷமாக ஆவீர்கள். விசேஷ கவனத்தினால் எந்த ஒரு வீணான எண்ணம், செயல் மற்றும் நேரம் செல்வதில்லை. ஒருவேளை சக்தி சேமிப்பாகி விடுகிறது என்றால் விசேஷ சேவையும் சுலபமாகிவிடும். எனவே இப்பொழுது பழைய கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு புதிய கணக்கை தொடங்க வேண்டும். யார் எவ்வளவு தகுதியுள்ளவராக இருக்கிறாரோ அவ்வளவே அவருடைய மதிப்பும் இருக்கிறது. மதிப்புள்ள பொருளை ஒரு பொழுதும் சாதாரண இடத்தில் வைக்கப்படுவதில்லை. அதற்கு விசேஷ கவனம் கொடுக்கப்படுகிறது. எனவே தகுதிகளை எதிரில் வைத்து நான் எத்தனை சதவிகிதம் ஆகியிருக்கிறேன் என்று குறித்துக் கொண்டே இருங்கள். எப்பொழுது 100% ஆகிவிடுவீர்களோ அப்பொழுது இந்த சாதுக்கள் சன்னியாசிகள் கூட உங்கள் எதிரில் தலை வணங்குவார்கள். மேலும் அவர்கள் தலை வணங்குவதனால் அந்த ஒலி வெகு தொலைவு வரை அநேகர்களின் காதுகளில் போய் சேரும். ம். சரி. இல்ல அதையுமே படிச்சிடுங்க. சரியான முயற்சியின் அர்த்தமே அங்கேயே முயற்சி மற்றும் அங்கேயே பிராப்தி என்பதாகும். உடனடி பலனை பிராப்தி செய்வதற்காக இந்த சங்கமயுகத்திற்கு விசேஷ வரதானம் இருக்கிறது. முயற்சி குறைவாகவும் பிராப்தி அதிகமாகவும் இருக்கும் அளவிற்கு பலன் இருக்கிறது. எனவே நேரத்தின் முக்கியத்துவத்தை தெரிந்து தன்னுள் விசேஷங்களை நிரப்ப வேண்டும். ஒருவேளை குறை இருந்து விட்டது என்றால் பிறகு குறையின் அடையாளமாக என்னவாக இருக்கும்? கம்மான், விடாதீர்கள், முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை கமால், அதிசயம் செய்யவில்லை என்றால் கம்மான் கிடைக்கும். ஒரு வினாடியில் பலனை கூட ஒருவேளை அடையவில்லை என்றால் முழுமையாக மாட்டீர்கள். தோல்வி அடைந்த பட்டியலில் வந்து விடுவீர்கள். எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அந்த ம்.
பாபா சொல்றாரு, பாபாவுடைய செய்திய கொடுக்கிறது பொதுவான விஷயம். அது எல்லா மதத்தினரும் பண்றாங்க. அந்தந்த மதத்தினர் அவங்களுடைய ம். செய்திய ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சத குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப விசேஷ முயற்சி என்ன பண்றீங்க? விசேஷ ஆத்மா ஆகணும் அப்டின்னா, நீங்க செய்யற காரியம் விசேஷமாக இருக்கணும். அது என்ன விசேஷ காரியம்னா, விசேஷ ஆத்மாக்கள் மீது, அதாவது இந்த உலகத்தின் கலியுகத்தின் விசேஷ ஆத்மாக்கள் இருக்கிறாங்களே செலிபிரிட்டீஸு, அவங்க மேல விசேஷ கவனம் வைக்கணும் அப்டிங்கிறாரு. ம். இல்ல இப்ப பாருங்க, விஜய் வந்து பிரம்மகுமாரி சிஸ்டர பக்கத்திலேயே உட்கார வச்சாரு. பெரிய விஷயம். அப்ப அப்ப அதுல பார்க்கும்போது யாரு விஐபின்னு டவுட்டா இருக்குது. ஏன்னா அத்தன பேர் இருக்கிறாங்க. ஆனா ம். விஜய்க்கு பக்கத்துல இவங்க தான் இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இது. ம். அப்ப விசேஷ அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க வந்து கவனம் குடுத்திருப்பாங்க விஜய்க்கு. இல்லையா? ஞானம் கொடுக்க அல்லது ம். ராக்கி கட்டவாவது போயிருப்பாங்க. அப்ப அது மாரி நீங்க கவனம் வைக்கும்பொழுது என்ன ஆகுது? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு நாள் வந்தால், பலருடைய கவனம் அவங்க பக்கம் போகுதுல்ல. யாரு இவங்க? யோசிப்பாங்கல்ல. எல்லாருடைய கவனமும் தானாகவே அங்க ஈர்க்கப்படும். இப்ப அந்த சிஸ்டர் டிவில பேசுனாங்கன்னா, இது நம்ம தளபதி பக்கத்துல உட்கார்ந்தவங்களாச்சேன்னு பார்ப்பாங்க. ஆன்மீகம் பிடிக்காதவங்க கூட ம். அந்த விஜய் ஈர்ப்புனால பார்ப்பாங்க. அதுதான். அப்ப விசேஷ ஆத்மா மேல கவனம் வைக்கும் பொழுது, பலருடைய கவனம் அவங்க பக்கம் போகும். நம்ம தனித்தனியா ஒருத்தர்கிட்ட சொல்றதுக்கு பதிலாக, யார் பின்னாடி உலகமே இழுக்குதோ, அவங்க கிட்ட கவனம் வைங்க. அப்ப அவங்க ம். வாய தொறந்தாங்கன்னா, அதோடைய பவரே தனி இல்ல. ஆ. அப்படி பண்ணுங்கன்றாரு. இப்ப டெல்லி சீஃப் மினிஸ்டர் பக்காவான பிரம்மகுமாரி அந்த சிஸ்டர். அவங்க பதவி ம். ஏற்ற உடனே சொன்னது, "நான் முதல்ல பாபாவுடைய குழந்தை. அடுத்தது தான் டெல்லிக்கு சிஎம்னாங்க." இப்ப எல்லாருடைய பார்வையும் எவ்வளோ சாதாரண ஒரு மனுஷன் சொல்றதுக்கும், அவங்க சொல்றதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. "யார்றா அது?" அப்படின்னு யோசிப்பாங்க. அதே மாரி முர்மு வராங்க, சபரிமலைக்கு போறாங்கன்னாலும் பிரம்மகுமாரி சென்டர்ல தான் தங்குறாங்க. இப்ப என்ன அந்த கவனம் போகுது. இல்லையா? ம். அ அப்ப அது வேஸ்ட் ஆகல. அந்த ஒருத்தருக்காக ஏன் மெனக்கெடணும்னா, அதன் மூலம் மிகப்பெரிய சேவை நடக்கும். அதனால தான் மெனக்கெட சொல்றாரு. அப்படி விசேஷ ஆத்மா மேல கவனம் வைக்கும் பொழுது, அவங்க ஒருவேள பாபா குழந்தையே ஆகாட்டினாலும் கூட, நீங்க விசேஷமானவரா ஆயிடுவீங்கன்றார். அதுதான் அங்க ம். முக்கியமான விஷயம். அப்ப அது எதுக்காக பாபாவ பிரத்யக்ஷப்படுத்துறதுக்கு அத பயன்படுத்திக்கணும். சுயநலத்துக்கு பயன்படுத்திக்க கூடாது. ம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ம். இல்லையா? சுயநலத்துக்கு பயன்படுத்திக்க கூடாது. நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம். அப்ப அவங்க கிட்ட ஃபேவர் வாங்குறது. அந்த மாரி ஒரு யூடியூபர் வந்து ஒருத்தர் மேல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்ப ஒரு அரசியல் புள்ளிக்கு கால் பண்ணி, அந்த மாரி வேல நம்ம பண்ணக்கூடாது. இல்லையா? பாபாவ வெளிப்படுத்துறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்படி விசேஷ கவனத்தினால எந்த ஒரு வீண் சங்கல்பமோ, வீண் காரியமோ அல்லது டைமோ வேஸ்ட் ஆகாதுன்றாரு. ஏன்னா, நீங்க ஒரு ஒரு பெரிய விஐபி கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா, நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு அவங்க கவனிப்பாங்க. அவங்க கவனிப்பாங்கன்றது உங்களுக்கும் தெரியும். அப்ப வேஸ்ட் பண்ண ம். மாட்டீங்க. இல்லையா? நேரத்த தேவையில்லாத விஷயத்துல வீணாக்க மாட்டீங்க. அப்ப வீண் சங்கல்பம் வராது, வீண் கர்மம் வராது, டைம் வேஸ்ட் ஆகாது. அப்ப என்ன ஆகும்? பாபா நினைவிலே இருப்பீங்க. சக்தி சேமிப்பாயிட்டே இருக்கும். அப்ப அந்த விசேஷ சேவையும் ஈஸியா ஆயிடும்ன்றாரு. இல்லையா? முழுக்க முழுக்க பாபா நினைவிலேயே இருக்கும் பொழுது, எனக்கு அந்த கிறிஸ்டியன்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. சேவை பண்றாங்க. ம். சாராய கடைக்கு எதிர நின்னுகிட்டு, "அண்ணா குடிக்காதீங்கண்ணா, குடிக்காதீங்கண்ணா" அப்படின்றாங்க. ஆச்சரியமா இருக்குது. எப்படி அவங்களால அத பண்ண முடியுதுன்ட்டு. அது பார்க்கிறவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருதுல்ல. அது நம்ம கூட பண்ண மாட்டோம். இல்லையா? அவங்க பண்றாங்க. தேகாபிமானம் இல்லாம. அங்க போறவங்கலாம் அவங்க அவமானப்படுத்தலாம். பயங்கரமா. "தள்ளி போம்மா" அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். திட்ட பயங்கரமா சும்மா பேசுவாங்க இல்லையா அங்க போறவங்க? கிறிஸ்டின்னாலே திட்டுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸ பார்த்தாலே திட்டுறவங்கலாம் இருக்கிறாங்க. அடிக்கலாம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த வீடியோலாம் கூட போடுறாங்க. அதையும் மீறி போறாங்க. அப்ப
சோ இந்த மாதிரி விசேஷ சேவை செய்யுங்க. அதுக்கு சக்தி சேமிப்பாகணும். வீண் விஷயம் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இப்ப பழைய கணக்கு வழக்குகள்லாம் முடிச்சிடுங்க. அப்படின்னு அர்த்தம். பழைய குணம் இருக்கக்கூடாது. பழைய சமஸ்காரம் இருக்கக்கூடாது. புது கணக்க உருவாக்குங்க. அந்த தேவதையே வந்து பேசுற மாதிரி இருக்கணும். கிறிஸ்டியன் கிட்ட பேசுனீங்கன்னா, இயேசுநாதரே கிட்டயே பேசுறோமோன்னு அவங்களுக்கு டவுட் வரணும். அந்த மாதிரி இருக்கணும் உங்களுடைய குணம். அந்த யோக பலத்துல பேசணும். ஸோ எந்த அளவுக்கு ஒருத்தர் தகுதி ஆகி இருக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்க மேல மத்தவங்களும் மதிப்பு வைப்பாங்க. அந்த குணத்த வச்சு தான் மதிப்பு. இல்லையா? உங்க குணம் நல்லா இருந்துச்சுன்னா, மதிப்பு கிடைக்கும். ஸோ மதிப்புமிக்க பொருள் ஒருபோதும் சாதாரண இடத்துல வைக்க மாட்டாங்க. இது பைபிள்ல இருக்குது. வேற ஒரு வார்த்தையில இருக்கும். என்ன இருக்குன்னா, எரியிற நெருப்ப ஒரு பானைக்குள்ள வைக்க மாட்டாங்க. மலைக்கு மேல வைப்பாங்க. ஊர் ஃபுல்லா தெரியட்டும்ன்ட்டு. அதுதான். அப்ப விசேஷமான ஆத்மாவா நீங்க ஆகிட்டீங்க அப்டின்னா, அந்த மாதிரி சேவைக்கு பாபா உங்கள பயன்படுத்துவாருன்றது தான் அது. நீங்க உங்கள உங்கள பக்காவாக்குங்க. ம். பாபா பயன்படுத்துவாரு. எப்படி பயன்படுத்துவாருன்னே தெரியாது. ஷிவானி தீதி, ம். அவங்க இந்த மாரி சேவைக்கெல்லாம் போகல. வேற ஒரு தீதி ஏன்னா சின்ன பொண்ணெல்லாம் சேவைக்கு இன்னைய வரைக்கும் யாரும் விடுறது கிடையாது. எல்லாருமே வயசானவங்க தானே பேசிட்டு ஓ! இருக்கிறாங்க. ஆனா ஷிவானி தீதி சின்ன பொண்ணாவே பேசுனாங்க. எப்படி பேசுனாங்க? ஒரு தீதிக்கு அவங்க துணையா போனாங்க. ஒரு டிவி புரோகிராம்க்கு. பின்னாடி பேக் ஸ்டேஜ்ல வொர்க் பண்றதுக்கு கூட அழைச்சுட்டு போவாங்கல்ல, அந்த மாரி போனாங்க. அப்ப ஒரு நாள் வர முடியல, யாரையாவது அனுப்புங்கன்னா, அவசரத்துக்கு சும்மா இன்னைக்கு ஒரு நாளைக்குன்னு அனுப்பிச்சாங்க. உடனே டிவிக்காரன் அடுத்த நாள்ல இருந்து அந்த பொண்ணையே அனுப்புங்கன்ட்டாங்க. அவங்களுக்கு புடிச்சு போச்சு. ம். பாபா எப்படி பண்றாரு பாரு. ம். சோ அதுதான். நீங்க தகுதிய மட்டும் வளர்த்துக்கோங்க. மத்ததெல்லாம் பாபா பார்த்துக்குவாரு. அதான் மறைஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்லுவாரு. அந்த அளவுக்கு மதிப்பு இருக்கும். தகுதிக்கு ஏற்ப. சோ அத சாதாரண இடத்துல வைக்க மாட்டாங்க மதிப்புள்ள பொருள. அதுக்குன்னு விசேஷ இடம் கொடுப்பாங்க. ம். சோ அதனால தகுதிய முன்னாடி வைங்க. அந்த தகுதியில எத்தன சதவீதம் எனக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லையா? தகுதி லட்சுமி நாராயணன் ஆகணும். அதுல எந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன்? எத்தன பெர்சென்ட்? எப்ப 100% ஆகுறீங்களோ, இல்லையா? லட்சுமி நாராயணன் அல்லது இங்கேயே பக்காவா ரொம்ப பக்குவப்பட்டு பேசுறது. ஒரு சிலர் அஞ்ஞானி பக்தி மார்க்கத்திலே அப்படி பேசுவாங்க. இந்த அகோரி கலையரசன் இருந்தாரு. அவர கேட்கறாங்க, கன்னா பின்னான்னு கேட்கறாங்க. அவ்வளவு பொறுமையா பேசுறாரு. அப்ப உமாராணின்னு ஒரு சிஸ்டர் அந்த அன்னதானம்லாம் பண்ணுவாங்க. அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இந்த தம்பி இவ்ளோ பொறுமையா பேசுது? டென்ஷனே ஆகாம அவ்வளவு மோசமா ம். கேட்கறாங்க. அப்ப நம்ப எப்படி இருக்கணும்? எவ்வளவு பக்குவமா இருக்கணும். இல்லையா? ம். சோ அதெல்லாம் நமக்கு வந்து அந்த குணத்த கிரகிக்கணும். சோ எப்ப 100% ம். அதே மாதிரி ஆகுறீங்களோ, அப்பதான் சாது சன்னியாசிகள் உங்க முன்னாடி தலை வணங்குவாங்க. ஏன்னா அத பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். நம்பளால முடியாதுப்பா இது அப்படின்னு தலை வணங்குவாங்க. சோ அப்ப என்ன ஆகும்? சாது சன்னியாசியே தலை வணங்குறாருன்னா, அந்த ஓசை வெகு தூரம் வரை பலர் காதுக்கு போய் சேரும். அதாவது ம். இவரு ஈஷா யோகா அவங்க விளம்பரம் பண்றாங்க. என்னன்னா, ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ பார்த்து அந்த ராம்தேவ் வந்து அ அப்படி வணங்குறார். அப்ப பாரு எங்க ஆள் முன்னாடி ம். அவரே வணங்குறார். அந்த ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவே பாபா குழந்தை முன்னாடி வணங்குனா, டக்குனு உலகம் ஆ. ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடும். ஏன்னா உலகம் எப்படி? ஃபுல்லா அவர் ஃபேமஸ். பாபா ராம்தேவ் கூட ஆ. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆமா. கிடையாது. இவரு தான் நம்பர் 1. ம். அவரு வணங்குற ம். காலம் வரும். கண்டிப்பாக வரும். வரும். அப்ப ம். அது அந்த அளவுக்கு நீங்க பக்குவமாகணும். அததான் பாபா சொல்றாரு. டக்குனு பிரத்யக்ஷம் ஆயிடும்ன்றாரு. அவங்க கால்ல விழுந்துட்டா முடிஞ்சு போச்சுன்றாரு. பிரத்யக்ஷம் ஆயிடும். ம். அப்ப நீங்க உங்கள எல்லாம் பக்காவாக்கணும். ஃபாஸ்ட்டா ம். ம். உங்கள பக்காவாக்கணும். அதுல தான் திடீர்னு இருக்கு. ம். ம். அப்ப யதார்த்த புருஷார்த்தத்தின் அர்த்தமே, இப்ப பண்ற புருஷார்த்தத்துக்கான பலன் இப்பவே உங்களுக்கு கிடைக்கும். அதான் கரெக்ட்டான புருஷார்த்தம். அது என்ன? உடனடி பலன் வந்து அந்த சந்தோஷம், திருப்தி இருக்கும். சோ அதுதான் வரமா கிடைச்சிருக்குது. உடனடி பலன்ன்றது. இப்ப செய்யற முயற்சிக்கான பலன் ம். இப்பவே கிடைக்கும். அது மட்டும் இல்ல. முயற்சி கம்மியா தான் பண்ணுவீங்க. பலன் அதிகமா வேற கிடைக்கும். உடனேவும் கிடைக்கும், அதிகமாவும் கிடைக்கும்.
அந்த கியர் போடுற மாதிரி. ம். இல்லையா? கியர் 4த் கியர்ல போட்டு ஸ்லைட் ஆக்ஸிலரேட்டர் குடுத்தாலும் வேகமா போகும்ல. அந்த மாதிரி இது. அதனால இந்த நேரம் சங்கம் யுகத்துடைய விசேஷம் இதுதான். அதனால விசேஷங்கள நிரப்பிக்கோங்க. அவ்வளவுதான் நீங்க பண்ணணும். அப்படியே பத்திரமாத்து தங்கம்ன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள ஆக்கிக்கோங்க. குறையே இருக்கக்கூடாது. குறை இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? வில்லம்பு குடுத்துருவாங்க கையில. திரேதா யுகத்துக்கு போயிட வேண்டியதுதான். இல்ல ராமர் ராமர் கையில குடுத்துட்டாங்களா, கடைசி வரைக்கும் நீ சண்டையே போடுப்பா. புல்லாங்குழல் ஊதிட்டு ஜாலியா இருக்க வேண்டிய நேரத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பியா? இப்பயே சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா, உலக நன்மை செய்யக்கூடிய டைட்டில் என்னைக்கு பண்ணுவீங்கன்றாரு. அந்த தொழில். உலக நன்மை செய்யறதுல நீங்க பிஸி ஆகுங்க. மாயையோட நீங்க சண்டை போட உங்களுக்கு டைம் இருக்காது. அது வந்ததே தெரியாது. அதான் சொல்றாரு, குறையே இருக்கக்கூடாது. மத்ததெல்லாம் வரும். அப்படியே டக் டக்குன்னு பறந்து போயிடுங்க. இங்க இருக்கிறது எதையுமே எல்லைக்குட்பட்ட விஷயத்த அப்படி இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு போயிட்டே இருங்க. இல்லன்னா மாட்டிக்குவீங்க. மாயா பயங்கர பிரில்லியன்ட். சோ அதனால அந்த ஒரு வினாடியோடைய பலன் பிராப்தி ஆகல அப்படின்னா, முழுமையானவர் ஆக மாட்டீங்க. இல்லையா? ஒரு வினாடியில பலன் வரணும். இல்லையா? செஞ்ச உடனே அந்த பலன் வரணும். அப்படி பிராப்தி ஆகல, திருப்தி இல்ல, சந்தோஷம் இல்லன்னா, தோற்றவர்கள் பட்டியல்ல திரேதா யுகத்துக்கு போயிடுவோம். சொல்றாங்க. இப்ப வரைக்கும் அந்த பட்டியல் இனத்தார்ன்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி திரேதா யுகத்துக்கு போறவங்களும் பட்டியல் இனத்தார் தான். அந்த மாரி போயிடும். ஸோ ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. சரி ஓகே சிஸ்டர். மீதி நாளைக்கு பார்க்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க் யூ.